நான் ஏஎல்பி ஜோதிடர் நட்ராஜ், சேலம்ல இருந்து. ஆவணி மாதம் பிறந்தாச்சு. எல்லோரும் ஆவணி மாதம் என்ன பலன் கொடுக்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட காத்திருக்கீங்க. நானுமே பலன்களை சொல்றதுக்கு ஆவலோட காத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏஎல்பி என்னும் துல்லியமான மற்றும் எளிமையான ஜோதிட முறையை கண்டறிந்து நமக்கு கொடுத்த ஐயா திரு பெருவுரைமூர்த்தி அவர்களை வணங்கியும் நன்றி சொல்லியும் இன்னைக்கான பலன்களை பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது மற்ற ராசி பலன்களை போல கிடையாது. இது லக்னத்திற்கான பலன். அதிலும் குறிப்பாக இன்னைக்கு உங்களுடைய வயதினுடைய லக்னம் என்னவோ அந்த லக்னம், அதாவது அக்ஷய லக்னம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வயதோட்ட லக்னத்திற்கான பலன்கள் தான் இது. லக்ன பலன்களுக்கும் ராசி பலன்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. முதல்ல இந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ராசி பலன் அப்படின்னா என்ன, ராசினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நம்ம பிறந்தப்போ இந்த ராசி கட்டத்துல சந்திர பகவான் அப்படின்றவர் 12 கட்டங்கள்ல ஏதோ ஒரு கட்டத்துல இருப்பாரு. அதுதான் நம்மளுடைய ஜென்ம ராசி அல்லது பிறப்பு கால ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்துல நின்றுட்டு இருப்பாரு. அததான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறப்பு நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ இதுக்கு நம்ம பலன் பார்த்தோம் அப்படின்னா அது சரி வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரி வராது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மீன ராசியை எடுத்துப்போம். மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சனி பகவான் மீனத்துல இருக்காரு. இதனால அவங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, 7 வருடத்திற்கான ஜென்ம சனி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய தசையோ சந்திர தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடக்குது அப்படின்னா அவர்களுக்கு சந்திரன் மீனத்தில் கிடையாது. அவர் எங்கிருந்து தசை நடத்துகிறாரோ அந்த ரிஷப ராசியில் தான் அவர் இருப்பார். அப்போ எப்படி இவர்களுக்கு அந்த 7.5 சனி இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும்? அது எப்படி அந்த சனி பகவான் பிறந்த கால சந்திரனை இப்போ போயிட்டு இருக்கிற கோச்சார கால சனி பகவான் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார்? இதனால்தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய ராசி பலன் அப்படின்றது சரி வராமல் போகுது. ஜோதிடத்தில் மக்களுக்கு இருக்க நம்பிக்கையும் குறைவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா சந்திரன் அங்க கிடையவே கிடையாது, மீனராசியில அவர் இல்லவே இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எப்படி ஒருத்தங்க சொல்லக்கூடிய அந்த பலன் அப்படின்றது சரியாக வரும்? அந்த பலனை அவரால் எப்படி கொடுக்க முடியும்? இதுதாங்க இங்க பிரச்சனையே. அதுல சில பேர் உங்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுது, கோடியில பொருளை போறீங்க, நீங்க விரும்பியவர்கள் உங்களை தேடி வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது வெறும் எண்ண அளவில் அல்லது கற்பனை அளவில் மட்டுமே நடக்கும். ஏன்னா இந்த சந்திரன் அப்படின்றவர் ஜோதிடத்துல அவர் இன்னொரு பேர் என்னன்னா மனோகாரகன் அப்படின்றதான் அவருக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பேரு. அப்படின்ற பட்சத்துல இந்த சந்திரன் என்பவர் மனதை ஆள்பவர். அப்போ எப்படி ஒரு செயலை நிஜத்துல நமக்கு செய்து கொடுக்க முடியும்? அதனால்தான் வெறும் கற்பனைகள்ல மட்டுமே தான் இந்த ராசி பலன் இருக்குமே தவிர அது நடைமுறைக்கு ஒத்து வராது. அதனால்தான் நம்ம ஏஎல்பியில் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா இந்த ராசி பலன் எதுவும் பார்க்கிறது கிடையாது. நம்முடைய இன்னைக்கு வயதோட்ட லக்னம் என்னவோ அந்த லக்னம் எங்க இருக்கோ அதுக்கு தான் நம்ம பலன் பார்த்து சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய உடல் இப்போ இந்த உடல் புள்ளி எங்க இருக்கோ அங்கிருந்துதான் நமக்கான நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாத்திரத்துல நம்மளுடைய மனது நம்ம எங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அங்க கொண்டு போய் விடும். இப்ப அமெரிக்காவில போய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அடுத்த நொடியே இல்லை, அந்த நொடியே நம்மள கொண்டு போய் அமெரிக்காவில விட்டுரும். அடுத்த நொடியே நம்ம கடல் கடியில இருக்கணும்னு நினைச்சோம்னா கடல் ஆழத்துல கொண்டு போய் விடும். இல்ல இமயமலை உச்சியில இருக்கணும்னு நினைச்சோம்னா இமயமலை உச்சியில கொண்டு போய் விட்டுடும். இல்ல வேற்று கிரகத்துல போய் இருக்கணும்னு நினைச்சோம்னா அந்த நொடியே வேற்று கிரகத்துல கொண்டு போய் நம்மள விட்டுடும். இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணாலும் அவர்கள் கூட இருப்பது போல் நமக்கு இந்த கற்பனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதனுடைய வரையறை அதோடு சரி. ஆனால் நம்ம உடல் அப்படி கிடையாது. நம்ம உடல் அப்படிங்கிறது உண்மையிலேயே நகர்ந்தாகணும். நகர்ந்து அது ஒரு செயலை செய்யுது அப்படின்னாதான் அதற்கான சாதக பாதக பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதை துல்லியமாக சொல்லக்கூடியதுதான் இந்த அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்ற எளிமையான துல்லியமான ஜோதிட முறை. உங்களுடைய வயதோட லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளுடைய பெருவுரைமூர்த்தி ஐயா உருவாக்கிய ஏஎல்பி ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி மற்றும் பிறந்த ஊர் இந்த 3 தகவல்களையும் கொடுத்தீங்கன்னாவே இன்னைக்கு உங்களுடைய வயதோட்ட லக்னம் என்ன அப்படின்றது அதிலே தெளிவாக காமிச்சிடும். அதை பார்த்தே நீங்க பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி பலன்களை நம்பி ஏமாறாதீங்க. வாங்க நம்ம கோச்சார பலன்களை பத்தி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோச்சார பலன் அப்படின்றது 10 இருந்து ஒரு 20% வரையில் தான் வேலை செய்யும். அவரவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் பலமாக இயங்கும். அதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் வழி விடலாமா வேண்டாமா அப்படின்றது 20% தான் முடிவெடுத்து நமக்கு அதுக்கான சாதக பாதக பலன்களை கொடுக்கும். எனவே உங்களுடைய அருகில் இருக்கிற ஏஎல்பி ஜோதிடரை நாடி உங்களுடைய முழு பலன் என்ன அப்படின்றத உங்களுடைய சுயஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்ப உங்களுடைய பலனை பார்ப்போம். மகர லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கு மகர லக்னத்தில் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரம், சந்திர பகவானின் திருவோண நட்சத்திரம் மற்றும் செவ்வாய் பகவானின் அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமத்துல வருவதனால் நீங்களே பிரச்சனைகளை தேடி போய் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே எதிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக கடன் எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு இப்போது முயற்சி செய்தீர்கள், ஆனால்
நிச்சயம் கடன் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர பகவான் நட்சத்திராதிபதியாக வருவதனால் அவர் கட்டம் மாறிக்கொண்டே இருப்பார். இதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் சந்திர பகவான் இருக்கும் இடத்தை வைத்துதான் பலனை அறிந்து கொள்ள முடியும். சந்திர பகவான் விரைந்து செல்லும் கிரகம் என்பதால் உங்களுடைய குணங்களும் உங்களுக்கு அன்றாடம் வரும் நிகழ்வுகளும் நாள் ஒரு வண்ணம் பொழுது ஒரு மேனி வாக்கியத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும். எனவே திருவோண நட்சத்திரக்காரர்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு யோகா, தியானம், மூச்சு பயிற்சி போன்ற பயிற்சிகளை செய்து கொண்டு உங்களுடைய கவனத்தினை ஒருநிலைப்படுத்துவது மிக சிறந்தது. நீங்கள் இதற்கு ஒரு பரிகாரமாக தண்ணீரை அப்படியே பருகாமல் அதில் சிறிது அளவு சீரகம் அல்லது வேறு ஏதேனும் மூலிகைகளை கலந்து அதை கொதிக்க வைத்து அதனை பருகி வருவது சிறந்த ஒரு பரிகாரமாகும். மேலும் உங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு அரிசியால் ஆன உணவுப் பொருட்களை தானமாக கொடுத்து வந்தீர்களானால் அது சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் லக்னத்திற்கு 6 செல்வதனால் நீங்கள் தீரக்கூடிய பிரச்சனைகளை தேடி போய் வழியே எடுத்து போட்டு கொள்வீர்கள். சிலருக்கு தலை சார்ந்த பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் திருவோணம் 3ஆம் பாதம் வரை அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு வருமானம், கல்வி ஆகிய விஷயங்கள் அனுகூலமான சூழல். எனவே இந்த மாதம் அதற்காக நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். திருவோணம் 4ஆம் பாதம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதம் அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு கல்வி, குடும்பம், வருமானம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இல்லை. சிறு சிறு பிரச்சனைகள் போய்கொண்டே இருக்கும். எனவே அதிக கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரமாக மனநல காப்பகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற ஆடை வாங்கி கொடுத்தல் சிறந்த பரிகாரமாகும். அதேபோல் குருமார்கள், ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகள் அவர்களின் அறிவுரைகள் கேட்டு அதன்படி நடந்தால் பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். உத்திராடம் நட்சத்திரம் மற்றும் திருவோணம் 2ஆம் பாதம் வரை அட்சய புள்ளிகளாக செல்பவர்களுக்கு திருமண உறவுகள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை நிலவுகிறது. திருமணத்திற்கு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு தகவல் தொடர்பு மூலமாக நல்ல வரன் அமையப்பெறும். திருவோணம் 2, 3 மற்றும் 4 மற்றும் அவிட்டம் 1ஆம் பாதம் அட்சய புள்ளியாக செல்பவர்களுக்கு சுக்கிர பகவான் துலாமிற்கு வந்த பிறகு கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அவர் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அல்லது உங்களது தொழிலுக்காக பெரிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு, வண்டி, வாகனம், சொத்து ஆகியவற்றில் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே 10-20% வரைதான் கோச்சார கிரகங்கள் கொடுக்கும். அதுவும் உங்களுடைய சுயஜாதகம், பிறப்புகால சுயஜாதகம் அனுசரித்து அதற்கு அனுமதி கொடுத்தால்தான் இந்த கிரகங்கள் வழிவிடுதா வழிவிடலையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதற்காக உங்கள் அருகில் இருக்கும் ALP ஜோதிடரை பார்த்து அவரிடம் உங்கள் ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.